முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் சொல்வது 100% உண்மை, நான் மறுக்கல. ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும்? ஒன்றிய அரசு. யார் ஒன்றிய அரசு? அவன் நாங்க எதிர்பார்த்தோம், நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீங்க வந்தீங்க, நீங்க குரல் கொடுத்துருக்கலாம்ல. இப்ப கூட்டணியில் சேர்ந்தீங்க, இப்பயாவது குரல் கொடுங்க. நன்றி நன்றி. அதுக்காக யாரு நிறைவேற்றணும்? எல்லாரும் அமைதியா இருக்க. போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து அதற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க. முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் சொல்வது 100% உண்மை, நான் மறுக்கல. ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும்? ஒன்றிய அரசு. யார் ஒன்றிய அரசு? அவன் நாங்க எதிர்பார்த்தோம், நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீங்க வந்தீங்க, நீங்க குரல் கொடுத்துருக்கலாம்ல. இப்ப கூட்டணியில் சேர்ந்தீங்க, இப்பயாவது குரல் கொடுங்க. நன்றி நன்றி. அதுக்காக யாரு நிறைவேற்றணும்? எல்லாரும் அமைதியா இருக்க. போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து அதற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. அமைதியா இருக்க. நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க.